அப்ப 2026 வெற்றி வாகை சூடுறதுக்கான பல வாய்ப்புகள் விஜய் அவர்கள் வாய்ப்பு காத்திருக்கு. அதே மாதிரி விஜய் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிப்பாரு சொன்னதே யூடியூப்ல நான் தான். விஜய் சப்போர்ட் பண்ணுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏடிஎம்கேக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். கண்டிப்பா அதாவது நீங்க சொல்றது கரெக்ட். விஜய் வந்தா கூட்டம் வரும் போடுவீங்க. ஐபிஎல் மேட்சுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கு, எவ்வளவு செஞ்சு கார் ரேஸ் நடத்துறாரு, செஸ் மேட்ச் கார் ரேஸ் எல்லாம் நடத்துறாரு. நடத்துறதுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு எல்லாம் கிடைக்குது. அரசியல்ல அப்ப விஜயும் அப்படிதான் அரசியல் பண்ணுவாரு. இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எல்லாருமே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழக அரசு வந்து சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் புகழ் ஜோதிடர் நெல்லை கஜேந்திரன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களம் அப்படின்றத வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு பத்திரிகையாளர்களும் சந்திக்கிறது இல்லை, மக்களை வந்து நேரடியாக போய் பார்க்கறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா பல அரசியல்வாதிகள் வந்து தொடர்ந்து விஜய் மேல வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அவரு நிறைய மக்களை வந்து நேரடியாக போய் பார்க்கறாரு. மதுரை மக்கள்ல இருந்து கோயம்புத்தூர் மக்கள்ல இருந்து எல்லாருமே போய் பார்க்கறாங்க. ஆனா அவர் போராட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூட்டம் கூடுது. இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகருக்கான ஒரு கூட்டம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் செயல்ல ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கூட்டம்ன்றது நாளை ஓட்டு எண்ணிக்கையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 2026 விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில ஆட்சி நாற்காலியில் அமர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கூடுதலாக இருக்கு? இது வந்து சாத்தியம் ஆகுமா? கண்டிப்பாக. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு அடுத்த ஒரு மாஸ் தெரியுது. ரெண்டாவது என்னன்னா பெண்கள் என்னைக்குமே யாரை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த கட்சிக்கு அதிக ஓட்டு வருங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து நீதி. அது இப்ப என்ன பண்றாரு, மொத்த லேடிஸ்ல ஒரு 40% விஜய் பக்கம் திரும்பிச்சு. ஃபுல்லும் சொல்லல, 40%. மீதி 60% ஏடிஎம்கே பாதியும் டிஎம்கே பாதியும் இருக்கு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யார் முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு பார்க்க போனா அடுத்த வருஷத்துல அதாவது பிளவு கொண்டு கிடைக்கும். என்னுடைய நியூமராலஜி படி நான் பார்க்கறதுல 2006 வந்து பிளவு வருஷம் பேரு. எப்படின்னா சிங்கிள் மேனா மெஜாரிட்டியா வர முடியாது, வரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ரெண்டாவது அவர் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் தமிழக கவர்மெண்ட்டை தான் பேசுறாரே தவிர இதுக்கு முன்னால் ஆண்டவர்களை பத்தி எந்த குறையும் சொல்லல. இல்ல நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குரல் கொடுக்கிற ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா சீமான் அவர்களை சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் எல்லா அரசியல்வாதிகளையும் வந்து அதுதான் நான் கேட்கிறேன். ஏன் சீமானே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஎம்கே தலைவரை தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரே தவிர டிஎம்கே சீமான் மேல சொல்ல எடப்பாடி மேல அவர் எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் வைக்கிறது இல்லை. அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மெஜாரிட்டி யாருக்குமே கிடையாது. அப்ப ஏதாவது 2 கட்சிகள் இணைந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ டிமாண்ட் பண்ணுவார் விஜய். ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல நான் கூட்டணிக்கு நான் வரல, அதுக்கப்புறம் சேரல, ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னா திருப்பி எலெக்ஷன் தெரியுமா வந்துடும். அந்த மாதிரி விட மாட்டாங்க. அதுக்கு என்ன தேவைன்னு எடப்பாடி இதுக்கு வரலன்னா இதோட சரி, இதுதான் சான்ஸ் அவருக்கு. விஜயை கைப்பற்றிக்கிறது தான் அது நல்லா தெரியும். ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணாலும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இது இரண்டும் இணையும் அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பா இல்ல ஏன் இத கேள்வியா நான் வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கூடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தனிப்பட்ட முறையில மக்களை நேரடியா சந்திச்சு தனியாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிறதாக தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இல்லைன்னு சொல்லல. அது வந்து மக்களோட ஆதரவும் அதனாலதான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த என்னோட பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து முதல்ல வரக்கூடிய எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஒரு சாரார் கட்சி சார்ந்த சிலர் வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையில தான் பயணிக்கிறாரு. இந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா 2026 டிஎம்கேக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டாவே அவங்களோட பதிவுகளை பதிவிடுறாங்க. ஓகே, நான் இது ஜோதிடம் சார்ந்து நான் பாக்குறேன்னு வைப்போம்.
ஓகே, ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்கிற கேள்வி என்னன்னா 2026 தொடர்ந்து முதலமைச்சர் பதவியில பயணிக்கிறதுக்கான ராசி பலன் இவருக்கு மு.க. ஸ்டாலின் அவருக்கு இல்லை. நேரம் வந்தபோது தக்க வச்சுக்கிட்டு இல்ல, கூட வந்து பெருச்சாலி இருக்குது. இவரு நல்லவர், இவர் செய்யறாரு ரைட்டு. ஆனா செய்த தவறு ஒரு மினிஸ்டர் வந்து இவர் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு பரிமாறிட்டு 99 வயதான கூட்டு பொரியல் எல்லாம் வச்சு மக்களுக்கு கடைசியில் ஒரு நிறைய கொண்டு வைக்கிற மாதிரி மினிஸ்டர் பேசுறது எவ்வளவு பெரிய விஷயம். அவர்கள் என்ன பண்ணிருக்கணும், நீங்க பதவி விட்டு இறக்கணும். அது இப்ப நாங்க இறக்கிட்டோம் சொல்ல, நீங்க இறக்கல, கோர்ட்டு முடிவு எடுத்தது. ஒண்ணு உள்ள போறியா பதவி விடுறியா? அதே செந்தில் பாலாஜிக்கு கேட்கிறேன், செந்தில் பாலாஜிக்கு வந்து ஏன் சலுகை இருந்தது? அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து போஸ்டிங் கொடுத்தீங்களா, அது கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தது மக்களுக்கு பெரிய இழப்பு, அது ஒரு இழப்பு. இப்ப என்ன அந்த இழப்புக்கு ஆனது கோபமான இருக்கிறதுல மக்கள் அவங்க யாருக்கு போகலாம்னு பார்க்கும்போது நேரம் அந்த ஓட்டு விஜய்க்கு தள்ளுது. அப்படியே ஏற்கனவே விஜய்க்கு ரசிகர் இருக்காங்க. ரெண்டாவது விஜய் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்குன்னு ஒரு மக்கள் குரூப் ஒன்று இருக்கு. ரெண்டாவது இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய அதிருப்தியால இருக்கிற லேடிஸ் ஓட்டு இருக்கு, அது உள்ள இறங்கிச்சு. அப்போ மெஜாரிட்டியை கூப்பிடுற அளவுக்கு ஒரு அளவுக்கு நெருங்கி வரும். ஆனா இதுல இருந்து எடப்பாடி ஓட்டு பிடிக்கிறது. இது மூணு பிரியும் போது விஜய் இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. நாளைய கூட விஜய் கூட போய் பேசி சமாளிக்கலாம், டிஎம்கே சொல்ல முடியாது. எப்ப எது நடக்கும் என்னைக்குமே அரசியல் கணிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் யாரும் சொல்லிடலாம். இந்த விதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஜோசியர் கண்ணையை மறைக்கும். இந்த வேலை செய்யணும், இது இவன் தாண்டா வரணும், நீ ஏன்டா சொல்ற, இவன் வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒரு கொடுக்கும். அது பேர் தான் விதி. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. மதியால மாற்றவங்களும் அதெல்லாம் சான்ஸே இல்லை. என்னுடைய கணிப்பு யார் வரா போறான்னு இல்லை, யாரோ வந்தாலும் விதியோட தயவு இல்லாம ஆட்சி அமைக்கிறது சான்ஸே இல்லை. 50 வருட காலங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிற ஏடிஎம்கேவா இருக்கட்டும் இல்ல டிஎம்கேவா இருக்கட்டும், இவங்களுக்கு கூட 30% தான் சொல்றீங்க. ஆனா 2 வருடங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களுக்கு 40% வரையும் மக்கள் ஓட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன், ஏற்கனவே அவருக்கு ரசிகர் வேற இருக்காங்க. இரண்டாவது புதுசா யாராவது வரமாட்டாங்களான்னு ஏற்கிற ஒரு அந்த கூட்டம் ஒண்ணு இருக்கு. உங்களை மாதிரி சில ஜோதிடர் என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா, விஜயகாந்தோட ஆத்மா வந்து விஜய் அவர்களை ஆதரிக்கும், முழு ஆசீர்வாதமும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ அதனால கண்டிப்பாக வந்து 2026 வந்து விஜய் அவர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்கிறது கடினம் தான். அவங்க வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வைப்பாங்க. பட் ஆனா அவரோட கணவர் விஜயகாந்த் அவர்களோட முழு ஆசீர்வாதமும் விஜய்க்கு மட்டும் தான் கொடுப்பாரு. அந்த தேமுதிகே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம்ன்றது கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க. இந்த விஜயகாந்த் நபர் சரிக்கு சிரமமா அன்னைக்கு அவர் பெரிய டாப்ல இருக்காரு. விஜயை கூப்பிட்டு சரிக்கு சிரமமா செந்தூர பண்ணி படம் எடுக்கலன்னா இன்னைக்கு விஜய் இருக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த நன்றி கடனோட தான் விஜய் இருக்காரு. விஜயகாந்த் மேல பற்றோட தான் இருக்காரு. எவன் ஒருத்தன் ஒரு நபர் மேல பட்டா இருக்கும்போது அந்த நபர் அவனுக்கு வந்து ஜாயின் ஆகும். வெற்றிக்கு இப்ப எப்படி கூடுதல் பலமாக இருக்கும். கண்டிப்பா விஜயகாந்த் எல்லாரும் இப்ப விஜய் சொல்றாங்க அனுபவம் இல்லைன்னு. அப்படிதான் விஜயகாந்த் சொன்னீங்க. அந்த ஆள் தான் சட்டசபையில நின்று நாட்டை கடிக்க ஜெயலலிதா ஏற்றிருந்தோம். யாரும் எப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து சாஃப்ட் கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கீங்க. சாஃப்ட் கலர் தட்டுனீங்கன்னா கோவம் வந்துடும், சரன்னு பாஞ்சிருவான். ஆனா ஆல்ரெடி பிளான்ல இருப்பான். இதெல்லாம் இன்னைக்கு நேற்று பண்ணலாம. இன்னைக்கு மாநாடு பாத்தீங்களா, எவ்வளவு கிராண்டு. நான் கேட்கணும்னு நினைச்சது அதே சொல்றாரு. நாங்க வந்து பொது இடத்துல போடுறதுக்கு கேட்டோம், மண்டபம் அந்த மாதிரி இடத்துல கேட்டோம். இங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஆளுங்கட்சி மிரட்டிட்டாங்க. அதனால தரல. அதனால நாங்க மகாபலிபுரம் போனோம் அப்படின்னாரு. இவரை இனிமே ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும் போகணும்னா சிட்டிக்குள்ள அவங்க நடத்தல, மிச்ச கட்சிகர்கள் இதுக்குள்ள நடத்தல. இது மக்களுக்காண்டி மக்கள் பார்க்கணும், மக்கள் எங்க நிகழ்ச்சியை பார்க்கணும்னு தானே நாங்க இடம் கேட்கிறோம். சிட்டி எங்க மகாபலிபுரம் போக முடியும்? ஒரு ஏழையால நீங்க தீவுத்திரல கொடுத்துருக்கலாம், கலைவாணர் கொடுத்துருக்கலாம். நடிகர் விஜய் வந்து சிட்டிக்குள்ளார அதிக இடம் பயணிக்கிறாரு அப்படின்னா, நீங்க இப்பவே நீங்க வந்து அவர் பயணிக்கிற இடங்கள்லாம் பாக்குறோம். மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது. இதனால நிறைய டிராபிக் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ளார விஜய் அவர்கள் கூட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபிக் இஷ்யூஸ் ஆகும். அதாவது நீங்க சொல்றது கரெக்ட். விஜய் வந்தா கூட்டம் வரும் போதும். நீங்க ஐபிஎல் மேட்சுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு செஞ்சிருக்கீங்க? ஒரு கிரிக்கெட் ஆற்றால் ஒரு சாதாரண பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. இது உயிரை பணைய வைக்கிற நிகழ்ச்சி மெயின் ரோட்டுக்கு வருது. தில்லா போறாரு, அதுல மறுக்கவே இல்லை. ஆனா இவருக்கு நீ காவல்துறை யார் கையில இருக்கு? சிஎம் கையில தான் இருக்கு.
அவர் உங்களுக்கே பயம், நாளைக்கு இவருக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணிட்டோம், சலுகையெல்லாம் பண்ணோம்னா நாளைக்கு நம்மளை நீக்கி போயிடுவோம், ஏன் பயப்படுறீங்க? தேவையே இல்லை. எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞருக்கு அவ்வளவு சௌகரியம் பண்ணி கொடுத்தாரு, தன்னோட பாதுகாப்பு கலைஞருக்கு கொடுத்தாரு. அவர் ஏன்னா தான் மேல அழுக்கு இல்லை, தான் மேல எந்த தப்பும் இல்லை, யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லல, அதனால எம்ஜிஆர் துணிச்சலா இருந்தார். எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கு ஏடிஎம்கேன்ற ஒரு டாக்கே வந்து பெரிதளவுல வந்து இன்னைக்கு மீடியா மத்தியில பேசப்படல. அது நீங்களும் வந்து எவ்வளவு நியூஸ் சேனல்ஸ் இருக்கு அதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏடிஎம்கேன்ற ஒரு டாக்கே பெரிதளவுல இல்ல. ஆனா இப்ப டிஎம்கே சைட்ல இருக்கு. ஓகே, இப்ப இந்த போக்கஸ் வந்து முழுக்க டிஎம்கே சைட்ல இருக்கு. உதயநிதி ஸ்டாலினால வந்து இந்த கட்சியை தொடர்ந்து பலமாக கொண்டு போக முடியுமா, இல்ல இந்த இரண்டு கட்சிகளுக்கு அப்பால் பற்ற சக்தியா வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு வளம் வருமா? அவருக்கு கொடுத்த பதவியே அவர் என்ன சரியா பண்ணல. இப்ப விளையாட்டுத்துறை கொடுத்த என்ன சாதனை பண்ணார், என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யல. விளையாட்டுத்துறைக்கு சாதனைக்கு குழந்தைகளுக்கு செய்யணும். குழந்தைகள் சப்ஜெக்ட் தான் அவர் போறாரு. செஸ் மேட்ச் நடத்துறாரு, கார் ரேஸ் நடத்துறாரு, செஸ் மேட்ச் கார் ரேஸ் எல்லாம் நடத்துறாரு. நடத்துறதுக்கு மட்டும் பாதுகாப்பு எல்லாம் கிடைக்குது, விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அந்த பதவிக்கு ஏற்ற பொறுப்பான செயல்கள்ல உதயநிதி அவர்கள் செஞ்சுட்டு வர்றாரா? அந்த அதுக்குண்டான மூவ்மெண்டே இல்லை. ஆனா அவரை விட விஜய் ஷார்ப். இப்ப ஏடிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா நீங்க எப்படி இப்ப ஆளுங்கட்சியில துணை முதலமைச்சர் சொல்றீங்களோ உதயநிதிய, அதே கேரக்டர்ல அதே இடத்துக்கு ஏடிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா கண்டிப்பா விஜய் தான் துணை முதலமைச்சர். இவர் ஸ்பீடு பத்தாது. ஏடிஎம்கே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க, கட்சி இடம் பிடிக்கல. விஜய் சப்போர்ட் பண்ணுவான்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது மக்களுக்கு. ஏடிஎம்கேக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். கண்டிப்பா விஜய் இன்னைக்கு மக்கள் ஆதரிக்கிறது முக்கிய காரணமே வந்து விஜய் தனிப்பட்ட முறையில போராடுவாங்க. மறுக்கல. இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஓட்டு நாங்க சிதறதுன்னு சொல்றேன். துணை மாவட்டத்தில் கொடுத்தா வேண்டாம் சொல்ல போறாங்களா? மக்கள் மறந்துடுவாங்க. இல்ல எனக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்க நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மேல இருக்கு. தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்காரு. இப்போ திருப்பி அவங்க வந்து ஒரு கூட்டணி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் உறுதிப்படுத்தலைனாலும் ஆனா அவங்களோட செயல்பாடுகளை அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் இப்படிதான் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் தலைவர் பதவியிலிருந்து தூக்கி இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. மக்கள் இப்போ இந்த கூட்டணியில கொண்டு வரோம் அப்படின்னு வரும்போது இவங்க நுழைவாங்க. பிஜேபி வரும், ஏடிஎம்கே வரும், விஜய் சார்பா வருவாங்க. அந்த பேசுறது வரும்போது இவர் என்ன சொல்லட்டும், மேல நாங்க தானே இருக்கோம், இவர் ஏதாவது சரியா உங்களுக்கு நடவடிக்கை பிடிக்கல அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க, நாங்க அழுத்தம் கொடுக்குறோம். அழுத்தம் கொடுத்து தான் வந்தாரு. ஆக்சுவலா விஜய் அவர்களோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா மேல் மட்டமும் சரியில்லைன்றதான் அவரோட குற்றச்சாட்டு. புரியுங்களா? பிஜேபி செயலியும் அவங்களோட ஆட்சி அதிகாரம் அவருக்கு பிடிக்கலன்றதான் அவரோட குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து அவங்கள்ட்ட அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க. அப்ப விஜயும் அப்படிதான் அரசியல் பண்ணுவாரு. ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அது அரசியல்வாதி போகும்போது நாக்கு மாறும். முதல்ல பேசும்போது நாக்கு நல்லா இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால, எலெக்ஷன் முடிஞ்சவங்க பார்த்தா வாக்கு மாறும். மக்களே உங்க நன்மைக்காக, உங்களுடைய ஆதரவுக்காக நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படி அரசியல்வாதி எப்படி பேசுவான்னு தெரியாதா? இப்ப விஜய்க்கு பேச தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அவர் அரசியல்வாதியை விட ஒரு ஸ்டெப் மேல போய் பேசலையா? அப்ப மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. அதை நேக்கா எப்படி விஜய் போட்டு வாங்கணும்னு விஜய்க்கு நல்லா தெரியும். ஓகே, விஜய் அவர்கள் இறுதியாக இப்ப ஒரு படப்பிடிப்புல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு இவரோட ரெக்கார்ட் அடிச்சு தூக்கும். இது வரைக்கும் ஏன்னா லாஸ்ட் படம் யாரும் பார்க்காம இருக்க போறது கிடையாது. படத்துல ஏதோ வரக்கூடிய சப்ஜெக்ட், அரசியல் சப்ஜெக்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு. எலெக்ஷன் சம்பந்தமான விஷயம் இந்த படத்துல ஏதோ இல்லாம இருக்காது. ஏன்னா லாஸ்ட் எடுக்காது. லாஸ்ட் என்ட்ரி ஃபைனலா க்ளோஸ் பண்ணும்போது அதோடைய ஃபுல் டீப் இந்த ஸ்டோரி கண்டிப்பா இருக்கும். இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் எல்லாருமே போராடிட்டு வந்துட்டு அதை வந்து தமிழக அரசு வந்து அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்காம எல்லா தேட்டரும் வாங்குற அளவுக்கு கொடுக்கணும். அதுதான் மெயின். ரெட் ஜெயின் எடுக்கணும்ன்றீங்களா? அப்படிதான் வரும். அப்படி வரணும், அழுத்தம் கொடுப்பாங்க. வேற என்ன? இந்த படத்தை பத்தி நான் பார்க்கும்போது வெளியில வந்து எல்லாரும் கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் லீவே விட்டுருவாங்க கூட தெரியும் வேலைக்கு. ஏன்னா கடைசி படம் விஜயோட இந்த சினிமா துறையில இதுவரையும் அவர் பார்க்காத ஒரு அந்த 1000 கோடின்ற ஒரு பட்ஜெட்டை இந்த படம் பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? படம் வந்து கிளாப் ஆகுதுன்னு வாய்ப்பு கிடையாது. லாஸ்ட் கேரியர் இருக்கும் சினிமால. அப்படி அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுமே அவங்க செஞ்சிருப்பாங்க. அதுக்கு எப்படி நடிக்கணுமோ
கண்டிப்பா நடிச்சிருப்பாங்க. ஏதாவது செய்யணுமே அப்படின்னு அந்த படத்துல ஏதோ மக்களுக்கு ஒரு மெசேஜ் கண்டிப்பா இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி விஜய் ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிப்பாரு சொன்னதே யூடியூப்ல நான் தான். எல்லாரும் நக்கல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க, அதெல்லாம் பொழிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பாரு, இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மாநாடு தான் போடுவாருன்னா கரெக்டா மாநாடு போட்டார். இல்ல அதுதான் கேக்குறேன். இப்ப 1000 கோடின்ற இலக்க இந்த படம் நிறைவேற்றுமா? 1000 கோடிங்கிறத விட அதுல 1 கோடி கம்மியா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா படம் வெயிட் இது வரைக்கும் ஓடாத, இது வரைக்கும் கலெக்ஷன் பார்க்காத ஒரு ப்ரொடியூசர் இந்த ப்ரொடியூசர் தான். அவருக்கு நல்ல வெயிட்டான அமௌண்ட். இதை வாழ்நாள் முன்னும் விஜய நினைச்சு பார்க்கக்கூடிய வசூல் அந்த ப்ரொடியூசர் கண்டிப்பா கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் ஒரு பெரிதளவுல ஒரு டாக் இருக்கு அப்படின்னா, இந்த மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக நன்மை செஞ்ச அரசியல் தலைவர்கள் யார் அப்படிங்கும் போது ஜெனரேஷனுடைய அப்புறம் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் வரைக்கும் எங்கேயாவது தெரியுது. நான் அதான் கேட்கிறேன். அந்த அளவுக்கு மக்களுக்காக நல்லது செஞ்ச அரசியல் தலைவர்கள் காமராஜர், எம்ஜிஆர், அதுக்கப்புறம் யாருன்ற கேள்விக்குறி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிதளவு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வளம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு வளம் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றதை விட இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வளர்ந்து வராரு. சோ அப்படிங்கும் போது அந்த எண்ணத்தில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூடுதல் பலமாக விஜய் அவர்களோட செயல்பாடு அவரோட அரசியல் பயணத்துல தொடர்ந்து அமையுமா, இல்ல அரசியல் பயணத்துல அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி இல்ல காமராஜர் மாதிரி மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா, ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங். அப்போ விஜய் இந்த என்னுடைய பேச்சுக்கு அப்புறம் வந்தது. அப்போ இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு என்னவோ அந்த மக்களுடைய பல்ஸ், பசங்களுடைய பல்ஸை ஈஸியா பிடிக்கிறார், பிடிப்பார். அது வந்து மாற்றமே கிடையாது. 100% அதனால சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. சம்பாதிக்கிறது தான் பொழுது செலவு பண்ணிட்டு இருக்காரே தவிர கொள்ளையடிக்கணுங்கிற அந்த கான்செப்ட் வராது. தவறு செய்தால் யாரா இருந்தாலும் கண்டிப்பா உண்டு. அது வந்து மாற்றமே, மாற்றுக்கிறது மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சு, சரி யூடியூப் ஒரு தடவை பார்ப்போம். அப்ப கண்டிப்பா மக்களுக்கு வந்து காமராஜர், எம்ஜிஆர் மாதிரி மிகப்பெரிய நல்லது செய்வாரு, இல்ல நல்லது செய்வாரு அப்படின்றத என்னோட கேள்வி. உங்களோட ஜோதிடம் கணிப்புல மக்களுக்கு நல்லது செய்வாரா, இல்ல கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி தான் இருப்பாரு? தன்னுடைய கட்சியில எவனோ தவறு செய்தாலும் கண்டிப்பா எம்ஜிஆர் மாதிரி தான், கண்டிப்பு தான், அதுல மாற்றமே கிடையாது. அதே மாதிரி நல்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். இவருடைய மினிஸ்டரோ இவருடைய எம்எல்ஏ யார் வந்தாலும் கரெக்டான பர்சன். அப்படி தவறு செய்தால் மன்னிச்சு விடுறேன் காதல வாங்க மாதிரி இருக்க மாட்டாரு. டிஎம்கே மாதிரி இருக்க மாட்டாரு, ஏடிஎம்கே மாதிரி இருப்பாரு. ஜெயலலிதா அம்மா எப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, எம்ஜிஆர் எப்படி கைக்குள்ள வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் இவரும் கைக்குள்ள தான் வச்சிருந்தாரு. ஓகே, அப்ப 2026 வெற்றி வாகை சூடுறதுக்கான பல வாய்ப்புகள் விஜய் அவர்கள் வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. வருவார், ஆனா எதிர்கட்சியாவோ தலைவராவோ அங்கதான் விதி விளையாடுது. அது மேலுள்ள ஆண்டவன் தான் முடிக்கணும். ரொம்ப நன்றியா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.